இந்த சீசன்ல அதிகமாக கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நல்ல காரசாரமா தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ அளவு மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற வைக்கணும். வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாங்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் வெயிலில் வைக்காமல் கூட கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ எல்லாருக்குமே வெயில் கிடைக்கிறதில்ல, அதனால் வெயிலில் வைக்காமவே ஸ்டோர் பண்ணக்கூடிய மெத்தட் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு டவலில் இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி ஒரு சொட்டு இருந்தாலும் மாங்காய் ஊறுகாய் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இதே போல் மீத இருக்க எல்லா மாங்காய்களையும் நம்ம தொடச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க விதையை நம்ம நீக்கிடணும். ஒருவேளை உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கடையிலேயே கட் பண்ணி வாங்கிட்டு வரலாம். ஊறுகாய் போடுறதுக்குன்னு சொன்னீங்கன்னா இதே போல் கட் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இது உள்ளே இருக்கிற விதையை நம்ம எடுத்துடணும். விதைக்கு அடியில் ஒரு தோல் இருக்கும், அதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அதை நீக்கிட்டோன்னா மாங்காய் ஊறுகாய் வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். அதில் மாங்காய் இருக்கிறதே தெரியாது. அதுவே நீங்கள் விதையை மட்டும் நீக்கிட்டு அந்த தோலை எடுக்காமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஊறுகாயில் மாங்காய் கரைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த விதையை நீக்கியாச்சு. பாருங்கள், அந்த ஷைனிங்கான தோல் மட்டும் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா க்யூப்ஸும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி. இதே போல் மீத இருக்க எல்லா மாங்காய்களையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து பாதி மாங்காய்களை மட்டும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். அதாவது 2 பகுதியாக பிரித்து பிளேட்டில் நம்ம ஃபேன் காற்றுல ஆற வைக்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியும் வந்து அது நல்லா ஆறிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு கிடைக்கும். நீங்கள் இதை வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் அப்படியே காய வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பெரிய தாம்பலம் சைஸில் பிளேட் இருந்ததுன்னா நீங்கள் ஒரே பிளேட்டில் வச்சு கூட காய வைக்கலாம். நான் வந்து சின்ன சைஸ் பிளேட்டுன்றதுனால 2 பகுதிகளாக பிரிச்சுட்டு காய வச்சு எடுத்திருக்கேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊறுகாய் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாங்காய் கட் பண்ணதுக்கப்புறமா மெஷர் பண்ணும்போது இந்த கப்பில் 6 கப் அளவு மாங்காய் இருந்தது. ஸோ இதே கப்பில் தான் நம்ம மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்து சேர்க்க போகிறோம். இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ உப்பு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/4 கப் அளவு உப்பு கூட சேர்க்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வெளிவரட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் கடுகு அதுக்கப்புறமா வெந்தயம் இது 2த்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கடுகு, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. லேசாக அந்த கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சிடலாம். இந்த பொடி செஞ்சு நம்ம சேர்க்கறதுனால ஊறுகாய்க்கு தனியான ஒரு மணமும் நல்ல ஒரு சுவையும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெந்தயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பாத்திரத்துலையும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. மிக்சி ஜாரில் தண்ணி இருந்ததுன்னா நம்மளோட மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப ட்ரையான பாத்திரங்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பொடியை தயாரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம உப்பில் ஊற வச்ச மாங்காயும் நல்லா ஊறிருக்கு. இதிலேருந்து தண்ணியெல்லாம் வெளிவிட்டு வந்திருக்கும். ஆனால் அந்த தண்ணியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடக்கூடாது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாக நம்ம ஊறுகாய்லாம் பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலான ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம்.
இந்த எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சேர்க்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாமே ஊறுகாயில் நல்லா கோட்டாகும், அதாவது மாங்காயில் நல்லா கோட்டாகும். அப்படி நம்ம எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் பண்ணோன்னா ஊறுகாயில் நம்ம சேர்க்குற பொருட்கள் வந்து கோட்டாகாமல் போயிடும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி வந்து ஒரு அரை கப் அளவு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு 3/4 கப் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதனால் அந்தளவுக்கு காரம் இருக்காது. நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்கன்னா உங்களுடைய காரத்திற்கு தகுந்த மாதிரி குறைவாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். நான் இப்போ பண்ணுறது வந்து ஆந்திரா ஸ்டைலில் நல்ல காரசாரமான மாங்காய் ஊறுகாய், அதனால் மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் கலந்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்ச பொடியிலேருந்து நம்ம ஒரு அரை கப் அளவு தான் சேர்த்துருக்கோம். மீதி இருக்க பொடியை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஊறுகாய் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த ஊறுகாய் பண்ணாலும் அந்த பொடியை சேர்க்கலாம், ரொம்பவே மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் 1 கப் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லேசாக வெதுவெதுப்பாக வந்ததுக்கப்புறமா இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா எண்ணெய் சூடாக இருக்கும் போதே ஊறுகாயில் சேர்த்துருங்க. நம்ம எந்த கப்பில் மாங்காய் அளந்தோமோ அதே கப்பில் தான் எண்ணெயும் அளந்து சேர்க்கணும். இவ்வளோ எண்ணெய் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஊறுகாயில் நம்ம எந்த விதமான கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கலை, அதனால் இந்த எண்ணெயும் நம்ம சேர்த்துருக்க உப்பும் தான் ப்ரிசர்வேட்டிவாக இதில் செயல்படும். ஸோ அளவுகள் வந்து குறைச்சிடாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. நீங்கள் உடனே காலி பண்ணிடுவீங்கன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து இதில் வந்து தாளித்து கொட்டினாலும் ஓகே. ஆனால் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்தே ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத் வச்சு கவர் பண்ணிவிட்டு 4-5 நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. 4-5 நாளைக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நாள் ஆச்சு. நான் இந்த ஊறுகாயை வெயிலில் எதுவும் வைக்கல, அப்படியே நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருந்தேன். நம்ம சேர்த்துருந்த எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம பெர்ஃபெக்டாக ஊறுகாய் தயாரிச்சிருக்கோன்னு அர்த்தம். இதை நீங்கள் இப்போ ஒரு கண்ணாடி ஜாடியில், அப்படி இல்லைன்னா பீங்கா ஜாடியில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் ஸ்டீல் ஜாடியில் வைக்கக்கூடாது. எதுக்காகனா துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கண்ணாடி ஜாடியில் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டண்ட்டான ரொம்பவே டேஸ்டியான ஊறுகாய் தயாராகிருச்சு. நீங்கள் இதை செய்த உடனேவே யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 5 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமாவும் யூஸ் பண்ணலாம். உடனே சாப்பிட்றதுக்குமே இது வந்து கல்யாண வீட்டில் செய்கிற பந்தி ஊறுகாய் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒவ்வொரு டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போதும் ட்ரையான ஸ்பூன் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் ஊறுகாய் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.